தைப்பூசம் ஸ்பெஷலாக இன்ஸ்டண்ட்டாக நெய் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பூரி மாதிரி நல்ல புசு புசுன்னு உப்பெல்லாம் நல்ல பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும். இதை நீங்கள் பிரசாதமாக மட்டும் இல்லாமல் டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெய் அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு சர்க்கரையை நல்லா பொடியாக இடிச்சிட்டு 1.5 கப்பு அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த கப்பால் சர்க்கரையை அளந்து எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 1 கப்பு மைதா மாவை அளந்து எடுத்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே சர்க்கரையை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மொத்தத்தையும் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இந்த சர்க்கரை பாகு ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக வெது வெதுன்னு இருந்தாலும் ஓகே தான். இல்லைனா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இது போல் எல்லாமே ஒன்று சேர நல்லா கட்டி இல்லாமல் கலந்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தேவைப்பட்ட எக்ஸ்ட்ராவாக நம்ம கரைச்சி வச்சுருந்த சர்க்கரையை வடிகட்டி ஊற்றிட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையுமே மாற்றினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் மீதி இருக்கிற சர்க்கரை பாகு எல்லாத்தையுமே ஊற்றி லைட்டாக அலசிட்டு இதோடையே சேர்த்துருங்க. இப்போ இதோட எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவுமே சேர்த்துக்கக்கூடாது. நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட்லேயே 2 கப்பு தண்ணி ஊற்றி சர்க்கரை கரைச்சிருந்தோம்ல, அந்த சர்க்கரை தண்ணி மட்டும்தான் ஊற்றிக்கணும். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே நெய்யப்பம் அப்படிங்கிறதுனால இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர மாதிரி நல்லா கலந்துடுங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா அந்த கரண்டியை இந்த மாதிரி திருப்பிட்டு கோடு போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும். இதுதான் இதோட கரெக்டான பக்குவம். இப்போ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. சோடா உப்பு சேர்த்திங்கன்னா அப்பம் சாப்பிட்றதுக்கு இன்னமும் நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்போ அப்பம் செய்கிறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது. இனி அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. மிதமான தீயில வச்சு சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நடுவில் ஊற்றிக்கோங்க. இது தானாகவே எண்ணெயிலேருந்து மேலே எழுந்து பூரி மாதிரி நல்லா உப்பெல்லாம் புசு புசுன்னு வரும். இந்த மாதிரி வர வரைக்கும் கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது. இது போல் நல்லா உப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக எண்ணெயை கோரி இந்த மாதிரி மேலே தெளித்து விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக மாவு துளிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துருங்க. அந்த துளிகள் எல்லாமே எண்ணெயிலே இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக செலவாகும். இப்போ ஓரங்கள் செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போடுங்க. அடுத்த பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ இன்னொரு அப்பமும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கரண்டி மாவு ஊற்றுங்க. அது தானாக எழுந்து பூரி மாதிரி உப்பெல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா லைட்டாக எண்ணெயை கோரி மேலே தெளித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஓரங்கள் செவந்திருக்கணும். செவக்கிற வரைக்கும் பொரிய விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கமும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். தீ அதிகமாக இருந்துச்சுன்னா மேலே வெடித்த மாதிரி இருக்கும். வெடிக்காமல் இந்த மாதிரி பக்குவமாக வரணும்னா தீயோட அளவை கூட்டியோ குறைக்கவோ செய்யாமல் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. அவ்வளோதாங்க, நல்ல சுவையாக நெய்யப்பம் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிட்டோம். கண்டிப்பாக இந்த நெய்யப்பத்தை இந்த தைப்பூசத்துக்கு பிரசாதமாக செய்யுங்க. பிரசாதமாக மட்டும் இல்லாமல் டீ டைமில் இதை நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த நெய்யப்பம் உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை ஹைப் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.